ஜனநாயகன் நல்லா இருக்கா, நல்லா இருக்கு, ஆட நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கேட்குறப்ப கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தா கூட கேட்க ஆட மாசா இருக்கே அப்படின்னு விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக்கை பார்த்துட்டு இது தளபதியோடைய பயோபிக்கா இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம்னா நெய்வேலி சம்பவத்தை நினைவுபடுத்துற மாதிரி ஒரு செல்ஃபி போட்டோ தான் ஃபர்ஸ்ட் லுக்லயும் இருக்கு, அதே மாதிரி இந்த டைட்டில்ல பாத்தீங்கன்னாலும் அந்த போட்டோ இருக்கு. ஸோ ரெண்டுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமோ? எல்லாருக்குமே தெரியும் விஜய் தன்னுடைய கடைசி திரைப்படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அது அவரே அதிகாரப்பூர்வமா சொல்லிட்டாரு. இந்த படத்தை ஹச் வினோத் இயக்குறாரு. ஒரு பயங்கரமான கேஸ்ட் குரூ இந்த படத்துல இருக்கு. அப்படிப்பட்ட இந்த சூழலை தான் ஜனவரி 26 படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் வரும் அப்படின்னு நேரத்தையே போட்டிருந்தாங்க. அவளா காத்துக்கிட்டு இருந்தாங்க டைட்டில் என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு. ஸோ நாளைய தீர்ப்பு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சில பேர் வெற்றிங்களா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா கூட ஜனநாயகன் அப்படின்னு அந்த படத்துக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. உண்மையாவே ஸ்டார்டிங்ல ஓகே இது எந்த மாதிரியான டைட்டிலா இருக்கும் அப்படின்னு யோசிக்க இந்த டைட்டில் பயங்கரமா இருக்கு அப்படிங்கிற உணர்வு நிறைய பேருக்கு இருக்கு. அப்படிப்பட்ட இந்த சூழலை தான் நிறைய பேருக்கு இது அவருடைய பயோபிக்கா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான சந்தேகங்கள்லாம் வெளியில வந்திருக்கு. என்ன காரணம்னா எல்லாருக்குமே தெரியும் மாஸ்டர் படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கும்போது நல்லா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், வருமான வரித்துறை அப்படியே வருவாங்க, விஜய் அழைத்துட்டு போவாங்க. அந்த நேரத்துல அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா மாறி அங்க விஜய்க்கு ஆதரவா மிகப்பெரிய மக்கள் கூட்டம்லாம் திரண்டுச்சு. அந்த நேரத்துல நமக்காக இவ்வளவு மக்கள் வந்திருக்கிறாங்களே அப்படின்னு விஜய் ஒரு வேன்ல ஏறி நின்று ஒரு செல்ஃபி எடுப்பார் இல்லையா, அந்த செல்ஃபியை அப்படியே ரிப்ளிகேட் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் லுக்ல போட்டோவா விட்டுருக்குறாங்க. போட்டோவா மட்டும் கிடையாது, அந்த டைட்டில் கூட நீங்க பாத்தீங்கன்னா விஜயோடைய அந்த போட்டோ அதுல இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப தான் கனெக்ட் ஆகுது. அந்த சீன்ஸ் எல்லாம் ஒருவேளை வச்சிருப்போங்க அப்படின்னு தோணா கூட மேபி சீன்ஸா இருக்கலாம், ஆனா கண்டிப்பா அவருடைய வாழ்க்கை வரலாறு இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க சில நாட்களுக்கு முன்னாடி இது பகவந்த் கேசரி படத்தோட ரீமேக் அப்படின்னு சில பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இந்த கதை ஹச் வினோத் கமல் சருக்கு சொன்ன கதைப்பா, அதுதான் இவருக்கு வச்சு எடுத்துருக்காரு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த படம் எப்படி பயோபிக்கா இருக்கும்? இன்னொன்று, இந்த படத்துடைய டைட்டில் அவருடைய படத்துக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத தாண்டி அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு ரொம்பவே முக்கியமாக நிறைய பேரால் பார்க்கப்படுது. ஏன்னா சினிமாவில் தளபதியாக இருக்கிறாரு, அரசியலில் ஆல்ரெடி ஒரு தளபதி இருக்கிறார் இல்லையா. ஸோ அரசியலுக்கு வர்றப்ப வெறும் தளபதியாக இருந்தால் நல்லா இருக்குமா, வேற பேர் வச்சா நல்லா இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் அரசியலில் ஜனநாயகன் இல்லைன்னா அரசியல் நாயகனாகவே அவர் உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அப்படிப்பட்ட இந்த சூழலை தான் படத்துலேயும் சரி அரசியலையும் சரி ரொம்பவே பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருக்கிறாரு விஜய். நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க பல மாஸ்டர் பிளான்களை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா பனையூர் பண்ணையார் அப்படின்னு அவர் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பரந்தூருக்கு போனார். அதே மாதிரி வேங்க வெயில பிரச்சனையா இந்த நான் வர்றேன் அப்படிங்கிற அறிவிப்பெல்லாம் வெளியிட்டு இருந்தாரு. ஸோ இதெல்லாம் ஒரு பயங்கரமான பொலிட்டீஷியனாக விஜய் மாறிட்டார் அப்படின்னு காட்டுற விதமாக பல சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட அரசியல் பரபரப்புக்கு நடுவில் தான் ஜனநாயகன் படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கும் வந்திருக்கு, செகண்ட் லுக்கும் வந்திருக்கு. ஸோ ஃபேன்ஸு சந்தோஷமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் படத்துக்கு மேலும் மிகப்பெரிய மக்கள் எக்ஸ்பெக்டேஷனை உண்டாக்கியிருக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஆனால் இதெல்லாம் படத்துடைய பிஸ்னஸை வேற எங்கேயோ கொண்டு போகும் பாருங்க அப்படின்னு சினி வட்டாரங்களில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.